ஹலோ மக்களே, வெல்கம் டு டிஎன்ஏசிங் சேனல். பொதுவா ரொம்பவுமே குண்டா இருக்கிறது தான் மிகவும் கடினமான காரியம்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா வழக்கத்துக்கு மாறா ரொம்பவுமே ஒல்லியா இருக்கிறது ஒரு கொடுமையான வாழ்க்கைன்னு இந்த வீடியோல இருக்கிற மனிதர்களை பார்க்கும்போது நம்மளுக்கு புரிய வரும். உலகத்திலேயே 8 பேருக்கு மட்டுமே இருக்கிற அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்ட மனிதர்ல இருந்து என்னதான் தினமும் அதிக அளவு உணவுகள் சாப்பிட்டாலும் எப்பவுமே ஒல்லியா இருக்கிற ஒரு பெண்மணி வரைக்கும் இந்த வீடியோல உலகத்துல இருக்கிற மிகவும் ஒல்லியான 10 மனிதர்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். டாம் ஸ்டானஃபோர்ட் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பேரா சைக்கிளிஸ்டான இவரு உலகத்தில் இருக்கிற ஒல்லியான மனிதர்கள் ஒருவரா கருதப்படுறாரு. அதற்கு காரணம் இவரு எம்டிபிங்கிற ஒரு அரிய வகை நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு. அதாவது மேண்டிபுலர் டிஸ்லெப்சியாங்கிற ஒரு நோயால இவரு பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த நோய் உலகத்திலேயே 8 பேருக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க பொதுவா ஒல்லியா தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த நோய் கொழுப்ப பாதிக்கப்பட்டவங்களோட உடல்ல சுத்தமா தங்க விடாது. கொழுப்பு உடம்புல அதிகமா இல்லாதது நல்லதுன்னு தான் நினைப்பீங்க. ஆனா கொழுப்புங்கிறது நம்மளோட அன்றாட வாழ்வோட இயக்கங்களுக்கு ரொம்பவுமே அவசியமானது. அது அதிகமானாதான் ஆபத்து. டாமுக்கு இந்த நோய் மட்டும் இல்லாம டைப் 2 டயபெட்டிஸும் சேர்ந்தே வந்துருச்சு. அதனால அவரோட உடல் மேலும் ஒல்லியாயிருச்சு. கொழுப்பு சுத்தமா இவரோட உடல் இல்லாததுனால இவரோட உடம்பானது ஸ்டிஃபா தான் இருக்கும், பிளெக்சிபிளா இருக்காது. 6 அடி உயரமுள்ள இந்த மனிதரோட எடை 60 கிலோக்கும் கீழே தான் இருக்குது. இதனால இவரோட அன்றாட வாழ்வே மிகப்பெரிய போராட்டமா தான் இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் பொருட்படுத்தாம பேரா சைக்கிளிங்ல இவர் பல அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. 2011ஆம் ஆண்டு பேரா சைக்கிளிங் சாம்பியன்ஷிப்ல கலந்துகிட்டு அதுல வெற்றியும் பெற்றிருக்கிறாரு. கண்டிப்பா இவரோட இந்த செயல்பாட்டை பாராட்டியே ஆகணும். ரேச்சல் ஃபரோக் அமெரிக்கால இருக்கிற கலிபோர்னியா மாகாணத்தை சேர்ந்த இவரு ஒரு நடிகையா இருந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க நடிகையான சில வருடங்கள்லயே அவங்க அனரெக்சியா நெர்வோசாங்கிற ஒரு ஈட்டிங் டிசார்டரால பாதிக்கப்படுறாங்க. இந்த அனரெக்சியா நோய் மனிதனை கொஞ்சம் கொஞ்சமா கொல்லக்கூடியது. இந்த நோய் எதனால வருதுன்னா உடல் எடை அதிகமாயிருமோன்னு பயத்திலேயே சில பேர் ரொம்பவுமே கம்மியா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சரிவிகித உணவை அவங்க சரியான டைம்ல சாப்பிடாததுனால கொஞ்ச காலத்திலேயே அவங்க உடல் எடை ரொம்பவுமே குறைய தொடங்கும். இப்படி தொடர்ந்து செய்யறதால சிறிது காலங்கள் கழிச்சு இவங்க நினைச்சாலும் உணவை சாப்பிட முடியாத நிலைக்கு இந்த நோய் அவங்கள மாத்திரும். பல சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படும், அதிக மன அழுத்தம் ஏற்படும். கடைசியில இந்த நோய் அவங்கள கொன்னுரும். இந்த மாதிரி ஒரு கொடுமையான நோயால தான் இந்த ரேச்சல் ஃபரோக்கி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்களோட தற்போதைய எடைன்னு பாத்தீங்கன்னா 20 கிலோகிராமுக்கு குறைவுதான். அழகா இருந்த ஒரு நடிகைய இந்த நோய் எந்த அளவுக்கு மாத்தி இருக்குதுன்னு பாக்குறதுக்கே கொடுமையா தான் இருக்கு. அயோனா ஸ்பாங்பர்க் ருமேனியா நாட்டை சார்ந்த இவங்க மாடலிங் உலகத்துல இருக்கிறாங்க. பார்க்கும்போதே தெரியும் இவங்க எவ்வளவு ஒல்லியா இருக்கிறாங்கன்னு. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இவங்களோட இடுப்போட அளவு வெறும் 20 இன்ச் மட்டும்தான். 5 அடி 6 இன்ச் உயரமுள்ள இவங்களோட மொத்த எடை வெறும் 40 கிலோ மட்டும்தான். இவங்களும் அனரெக்சியா நோயால பாதிக்கப்பட்டவங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு டாக்டர்களாலேயே கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாளைக்கு 6 வேளைக்கும் அதிகமா இவங்க உணவு எடுத்துக்கிறாங்க. அதிக கொழுப்புள்ள உணவுகள் ஸ்வீட்ஸ்னு என்னதான் சாப்பிட்டாலும் இவங்களோட உடல் எடை அதிகமாகவே மாட்டிக்குது. பல டாக்டர்கள் இவங்களை வச்சு ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டாங்க. இருந்தாலும் இவங்களோட உடல் எடை ஏன் அதிகரிக்கலன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. தன்னோட உடல் எடை அதிகரிக்காதனால இவங்க மிகுந்த மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க. இவங்களோட 13வது வயசுல இவங்களோட இடுப்போட அளவு வெறும் 15 இன்ச்சு தான். ஆனா இதெல்லாம் மீறியும் இவங்க ஒரு சிறந்த மாடலா இருந்துட்டு வராங்க. என்னதான் சாப்பிட்டாலும் குண்டாகாத இந்த ஒரு உடலை தான் நம்ம எல்லாரும் ஆசைப்படுவோம். இசபெல்லா கேரோ இந்த வீடியோல இருக்கிற மற்ற மனிதர்களுக்கு ஏதாவது நோய் இருக்கும், இல்லனா தங்களோட உடல் எடையை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு அதன் பிறகு அனரெக்சியா நோயால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா இந்த இசபெல்லா கேரோவோட கதையே வேற. இவங்க ஒரு பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவங்க. ஒரு நடிகையாகவும் மாடலாகவும் இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு அனரெக்சியா நோய் வரதுக்கு முக்கியமான காரணமே அவங்க அம்மா தான். சில மனநோயால பாதிக்கப்பட்ட அவங்க அம்மா இவங்க சின்ன வயசா இருக்கும்போது இவங்க வளரவே கூடாதுன்னு நினைச்சு எந்த ஒரு உணவும் கொடுக்காம வளர்த்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, டெய்லியும் இவங்க வளர்றாங்களா இல்லையான்னு டேப் எடுத்து மெஷர் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவங்க அம்மாவோட டார்ச்சர் அதிகமாகி இவங்களை வெளியே அனுப்புறதே நிறுத்திட்டாங்க. ஏன்னா சுத்தமான காற்று கிடைச்சா குழந்தைங்க வளர்ந்துருவாங்கன்னு எங்கேயோ கேள்விப்பட்டு இவங்களை வீட்டுக்குள்ளேயே பல ஆண்டுகளா பூட்டி வச்சிருந்திருக்கிறாங்க. இதனால இவங்க தன்னுடைய 13வது வயதுல அனரெக்சியா நோயால பாதிக்கப்படுறாங்க. ஆனா அதையும் மீறி இவங்க ஆக்டிங்கும் மாடலிங்கும் பண்ண தொடங்குறாங்க. இவங்களோட எடை மிகவும் குறைந்து ஒரு கட்டத்துல 25 கிலோவா மாறுது. அதன் பிறகு 2019ஆம் ஆண்டு இந்த நோயோட தீவிரத்தால இவங்க இறந்தும் போறாங்க.
லிசி வெலாஸ்குவேஸ் அமெரிக்க நாட்டை சேர்ந்த இவரு பிறக்கும் போதே குறைந்த உடல் எடையோட தான் பிறந்திருக்காங்க. ஆனா சில வருடங்கள் கழித்து இவங்க ரொம்பவுமே ரேரான மார்பனாய்டு புரோஜராய்டு லிப்போடிஸ்ட்ரோபிங்கிற நோயால பாதிக்கப்பட்டதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவும் ஒரு அரிய வகை நோய் தான். உலகத்திலேயே வெறும் 18 பேருக்கு மட்டும்தான் இந்த நோய் இருக்கு. இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடல் எடையானது அதிகரிக்காது. அது மட்டும் இல்ல, மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு சீக்கிரமே வயசாயிரும். இவங்களோட அதிகபட்ச எடையே 30 இருந்து 40 கிலோகிராம் வரைக்கும் தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இவங்களோட உடல்ல சுத்தமா கொழுப்பே இல்லைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு நாளைக்கு 15 இருந்து 20 நிமிஷம் இடைவெளியில உணவு எடுத்துக்கொண்டே இருக்கணும். அது மட்டும் இல்ல, 5000 கலோரிஸுக்கு அதிகமா உணவு எடுத்தாதான் இவங்களால உயிர் வாழ முடியும். முதல் முறையா இவங்களோட முகம் இன்டர்நெட்ல வரும்போது அழகு இல்லாத முகமைப்பை கொண்டவங்கன்னு எல்லாராலையும் அதிகமா ட்ரோல் பண்ணப்படுறாங்க. ஆனா அதை எல்லாத்தையும் உடைத்தெறிந்து அமெரிக்கால ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ரைட்டர், ஆக்டிவிஸ்ட், யூடியூபர்னு பல பரிமாணங்கள்ல தன்னோட வாழ்க்கையை ரொம்பவுமே சிறப்பா இவங்க நடத்திட்டு வராங்க. வெலேரியா லெவிட்டன் ஒருத்தங்களை பாடி ஷேமிங் பண்றதால அவங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுங்கிறதுக்கு இந்த பெண்மணி ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். இந்த வெலேரியா லெவிட்டன் சிறிய வயதிலிருந்தே ரொம்பவுமே அழகா தான் இருந்திருக்காங்க. இவங்க இளம் வயது அடையும் போது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க குண்டா இருக்கிறதா ரொம்பவுமே பாடி ஷேமிங் பண்ணிருக்காங்க. அவங்க அப்படி கிண்டல் பண்ணும்போது இவங்களோட வெயிட் வெறும் 64 கிலோ தான். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அவங்க அவ்வளவு குண்டா இல்லன்னு. ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ண அந்த கிண்டலால இவங்க ரொம்பவுமே மன அழுத்தத்துக்கு உள்ளாகுறாங்க. அதனால தன்னோட வெயிட் குறைக்கிறதுக்காக பல வருடங்களா டயட் எடுக்க தொடங்குறாங்க. அதுல பல நாட்கள் பட்டினியாவும் கிடந்திருக்கிறாங்க. அதனால சரிவிகித உணவு இவங்களுக்கு கிடைக்கல. இந்த விஷயங்களால இவங்களும் அனரெக்சியா நோயால பாதிக்கப்படுறாங்க. இவங்க எடை பாதியா குறையுது. அதாவது அவங்க எடை 34 கிலோவுக்கும் கீழே போகுது. ஒரு கட்டத்துல இவங்க இந்த நோயிலிருந்து மீண்டு வர்றதுக்காக கடினமா போராடுறாங்க. ஆனா அது எதுவுமே பயனளிக்கல. இவங்க எடை ரொம்பவுமே குறைஞ்சு கடைசியில இறந்தும் போறாங்க. சில பேர் செய்யற தவறான செயலால ஒரு பெண்ணோட உயிரே போயிருச்சு. இனியாவது இப்படி செய்யறத இந்த மாதிரி ஆட்கள் நிறுத்திக்கணும். மிஷேல் காப்கி மாடல்ஸ் பொதுவா தங்களோட உடம்ப ஷேப்பா வச்சுக்கிறதுல ரொம்பவே முனைப்பு காட்டுவாங்க. சில பேருக்கு இது இயற்கையாகவே அமையும். ஆனா பல பேர் இந்த ஷேப் அடையிறதுக்காக பல யுக்திகளை கையாளுவாங்க. அந்த மாதிரி ஒரு வினோதமான முயற்சியை தான் பிரிட்டிஷ் மாடலான இந்த மிஷேல் காப்கி செஞ்சாங்க. பொதுவா பிரிட்டிஷ் உமன் பழங்காலங்கள்ல தங்களோட இடுப்போட அளவை அழகா காட்டுறதுக்காக கோர்செட்டுங்கிற ஒரு இறுக்கமான உடையை அணிவாங்க. அந்த கோர்செட்டை இவங்க ரொம்பவுமே டைட்டா தன்னோட உடல்ல அணிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த கோர்செட்டை அவங்க கலட்டவே இல்ல. அது எந்த அளவுக்குனா இவங்க சாப்பிடும் போதும் கூட அந்த கோர்செட்டை கழட்ட மாட்டாங்க. ரொம்பவே குறைந்த அளவு தான் உணவு எடுப்பாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா அந்த கோர்செட்டுக்கு தகுந்த மாதிரி இவங்களோட உடம்பு மாறிடுச்சு. இவங்களோட இடுப்போட அளவு ரொம்பவே சின்னதாகி இப்ப அது வெறும் 15 இன்ச் மட்டும் தான் இருக்கு. உலகத்திலேயே மிகச்சிறிய இடுப்பளவு கொண்ட பெண்மணிகள் ஒருவரா இவங்க கருதப்படுறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு சரியான எடுத்துக்காட்டு கிடையாது. எதா இருந்தாலும் நம்ம இயற்கையா தான் அடையணும். நம்ம ஏதாவது செயற்கையா செஞ்சோம்னா அது நம்ம உடலை வெகுவா பாதிக்கும். ஜெரிமி கிலிட்சர் அமெரிக்க நாட்டை சேர்ந்த இவரு ரொம்பவுமே வினோதமான ஒரு நோயால பாதிக்கப்படுறாரு. அந்த நோய் பேரு தான் புலிமியா. இந்த நோய் இவருக்கு இயற்கையாகவே வந்தது கிடையாது. சின்ன வயதிலிருந்து தன்னோட உடல் எடை மேல ரொம்பவுமே கவனமா இருந்த இவரு ஒரு கட்டத்துல மாடல் ஆகணும்னு விரும்பி இருக்கிறாரு. அதனால தன் உடல் எடைய வெகுவா குறைக்கிறதுக்காக சில விபரீத முடிவுகளை அவர் எடுக்கிறாரு. அதாவது ஒரே நேரத்துல அதிகப்படியான உணவை உட்கொள்றது, அதன் பிறகு அந்த உணவை உடனே செயற்கை முறையில வெளியேற்றுறது, அதாவது செயற்கையா வாமிட் பண்றது, இல்லனா லாக்ஸிட்டிவ்ஸ்னு அழைக்கப்படுற மலமிளக்கிகளை மிஸ்யூஸ் பண்ணி உணவை வெளியேற்றுறது போன்ற விஷயங்களை இவர் தொடர்ந்து செஞ்சதால இவர் ரொம்பவுமே ரேரான புலிமியா நோயால தாக்கப்படுறாரு. இந்த நோய் வந்ததுக்கு பிறகு இவரால சரியா சாப்பிட முடியாம போகுது. தன்னோட உடல் எடை பாதியா குறையுது. அதனால தன்னோட கட்டுமஸ்தான உடம்ப இவர் இழக்கிறாரு. ஒரு கட்டத்துல தன்னோட 38வது வயதுல இவருடைய உடல் எடை 30 கிலோவுக்கும் கீழே போய் இறந்தும் போறாரு. லினே மரி ஃபாசன் நார்வே நாட்டை சேர்ந்த இவங்களுக்கு அனரெக்சியா நோய் எப்படி வந்துச்சுன்னு நீங்க கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். உலகத்திலேயே சிறிய வயதிலேயே அனரெக்சியா நோயால பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணினா அது இவங்க தான். தன்னோட 10வது வயதுல இவங்க அனரெக்சியா நோயால பாதிக்கப்படுறாங்க. அதற்கு காரணமா இவங்க சொன்ன விஷயம் தான் ரொம்பவுமே ஆச்சரியமா இருந்தது. தான் வளரக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க பட்டினி கிடந்திருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வளராம குழந்தையாகவே இருக்கிறதுக்கு விரும்பி இருக்கிறாங்க. அதனால பல நாட்களா பட்டினி கிடந்திருக்கிறாங்க.
தொடர்ந்து இவங்க இப்படி செஞ்சதால இவங்க உடல் பாதிக்கப்பட்டு இவங்களுக்கு அனரெக்சியா நோய் வந்திருக்கு. அதன் பிறகு இவங்க வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சு. இவங்களோட இளமை காலங்கள்ல இவங்க போட்டோகிராஃபி கத்துக்கிறாங்க. சில இடங்கள்ல மோட்டிவேஷனல் ஸ்பீச்சும் கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல இவங்களோட எடை 25 கிலோவுக்கும் கீழே போய் தனது 33வது வயதுல இறந்து போறாங்க. ஒரு தவறான முடிவு உங்க வாழ்க்கையை எப்படி மாத்துங்கிறதுக்கு இவங்க ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். கேத்தி ஜங் இவங்க அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவங்க. கோர்செட் அணிஞ்சு தன்னோட இடுப்பளவை முதலா உலகத்திலேயே குறைச்ச பெண்மணி இவங்க தான். 1959ஆம் ஆண்டு தன்னோட மேரேஜ் டைம்ல இவங்க கோர்செட் அணியறாங்க. அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போகவே அந்த கோர்செட்டை தொடர்ந்து அவங்க அணிஞ்சுக்கிட்டே வந்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோர்செட் அவங்க அணிஞ்சதால அவங்களோட பாடி ஷேப் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுச்சு. அவங்களோட இடுப்பளவும் வெகுவாக குறைஞ்சிருச்சு. ஒரு கட்டத்துல அவங்களோட இடுப்பளவு 15 இன்ச்சுக்கும் கீழே போயிருச்சு. இதனால உலகத்திலேயே ரொம்பவே சிறிய இடுப்பளவுள்ள ஒரு பெண்மணியா இவங்க கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல இடம் பிடிக்கிறாங்க. இதுவரைக்குமே இந்த பெண்மணி பண்ண இந்த ரெக்கார்டை யாராலையும் முறியடிக்க முடியல. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோல நீங்க பார்த்த இந்த 10 மனிதர்கள்ல உங்களை ரொம்பவுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியவங்க யாருங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.